சென்றிருக்கிறார். அப்படியெல்லாம் அவரிடத்தில் விசுவாசமும் இல்லை, சோதனையில் அவர் ஜெயம் எடுக்கவும் இல்லை. எப்படியாவது உலக பிரகாரமாக ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்திருக்கிறார். எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் விடுதலை என்பது இயேசு கிறிஸ்து ஒருவரால் வரப்போகிற ஒரு மகிமைதான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி எடுத்து இன்ஜெக்ஷன் வச்சு குத்துன உடனே உயிர் கிடைக்காது. அவர் கிரியை செய்தாதான் முடியும். நீ விழுங்குகிற மாத்திரையிலும் எடுத்துக்கொள்கிற ஊசி மருந்திலும் அவருடைய கிரியை வெளிப்பட்டால் மட்டுமே அந்த மாத்திரை மருந்துகள் உடலுக்குள்ள சென்று வேலை செய்யும். செய்யாதான் செய்யும். அவர் கிரியை இல்லைன்னா பச்சை தண்ணியாக போகும். இப்போ 100 பேர் எடுங்க, 100 பேருக்கு 100 பேர் காய்ச்சல், 50 பேர் காய்ச்சலில் குணம் ஆகும், 50 பேர் குணம் ஆக மாட்டாங்க. ஒரே மருந்து தானே, ஒரே காய்ச்சல் தானே. ஏன் 50 பேருக்கு சொஸ்தமாகிறது, 50 பேர் சொஸ்தமாகவில்லை என்று சொன்னால் மருந்து வேலை செய்யலை என்பதல்ல. கர்த்தர் 50 பேருக்கு விடுதலை கொடுத்தார், 50 பேருக்கு விடுதலை கொடுக்கலை என்பதுதான் முக்கியம். உற்சாகமாக கையை தட்டலாமா? ஆகவே சோதனை காலங்கள் ஒன்று உண்டு. எல்லா மனிதனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று உண்டு. அது பருவ காலங்கள் எப்படியோ அப்படியே காலங்கள் அதிகமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி சொல்லுவார், அழுகிறதுக்கு ஒரு காலம், துக்கப்படுவதற்கும் ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், வேதனைக்கும் ஒரு காலம் இருக்கிறது, சந்தோஷத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. எல்லா நாளிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. எல்லா நாட்களும் சமாதானமாக இருக்க முடியாது, எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லா நாளும் சமாதானம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் சோதனை நமக்குள் வரும்போது சகித்து கொள்வதற்குள்ள திராணி இருந்தால் மட்டுமே அந்த சோதனை காலங்களிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதர்வைஸ் நெவர். கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு தான் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. நாம் தேடுவது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை, ஆனால் மெய்யாய் தேடுவது பரலோகத்தினுடைய வாழ்க்கையை. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது சோதனை காலங்கள் உண்டு, வேதனை காலங்கள் உண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய காலம் உண்டு, விசுவாசத்தினுடைய இழப்பின் காலமும் உண்டு. ஆனால் இன்றைய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விசுவாசத்தை நீ உறுதியாய் பற்றி கொண்டு இரு, உன் பொறுமையை இழக்காத, உன் சகிப்புத்தன்மையை இழக்காத என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட என்றுமே இருப்பார். நம்புறவங்க கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ நீ வேதவசனத்தை வாசித்தாய், ஒருவன் உன்னை விளக்குமாறு எடுத்து தாறுமாறா காரணம் இல்லாமல் அடித்தான் என்று வைத்து கொள்ளுவோம். என்ன செய்வாய்? கம்பால் அடித்தாய் சகித்து கொள்ளலாம், விளக்குமாறு வைத்து அடித்தால் சகித்து கொள்ள முடியுமா? முடியாது. அதான் நான் சொல்கிறேனே, காரணம் இல்லாமல் தான் அடிக்கிறான்னு நானே சொன்னேன். காரணம் இல்லாமலே ஒருவன் விளக்குமாறை எடுத்து உன்னை தாறுமாற அடிக்கிறான்னு வச்சுக்கோ, அது 4 பேர் மத்தியில் இல்லை 40 பேர் மத்தியில், அப்போ என்ன பண்ணுவேன்? குறைகள் இருந்தால் சிந்தித்து பார்த்து அந்த இடத்தை விட்டு அகன்று போக பார்க்க வேண்டும். ஏன் அடித்தாய், எதற்கடித்தாய், எப்படி அடித்தாய் என்று கேள்வி கேட்டால் நம்முடைய விசுவாசம் நடனமாடும். அதாவது விசுவாசம் நிலை கொள்ளாமல் போகும். விசுவாசத்தை அந்த இழக்கிற நேரத்தில் நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபம் தான் என்ன வரும்? ஏண்டா என்ன அடித்த நாயை பேயன்னு போட்டு அவனை திரும்ப அடிப்போம். அவன் செத்து போனா நீ ஜெயிலுக்கு போகணும். புரியுதா? ஆகவே தான் விசுவாசத்தை ஒரு காலம் இழக்கக்கூடாது. விசுவாச பரீட்சை என்பது இதுதான். அடி, ஒரு மனிதனால் வருகிற அடி, இல்லை என்றால் இன்னொரு ஸ்திரியால் வருகிற இடி, இல்லை என்றால் அவமானம், இல்லை என்றால் நிந்தை, இல்லை என்றால் பிரச்சனை, இல்லை என்றால் வியாதி, இல்லை என்றால் கடுமையான மரணத்தினுடைய வழி, ஏதாவது நம்மளை திறந்தால், நமக்குள்ள திறந்தால் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் பொறுமை கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். விசுவசிக்கிறவனுக்கு தான் இந்த உலகம், விசுவசிக்காதவனுக்கு இந்த உலகமே
வெறும் பொய். ஆகவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை இழக்காமல் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையாக பதில் சொன்ன. ரெண்டாவது ஆன்சர் கரெக்டு. ஏன் அடித்தார், எதற்கு அடித்தார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ விளக்குமாறு வச்சு 4 பேர் அடித்தா நீ இதுதான் ஆராய்ந்து பார்ப்பியோ? இருக்கட்டும். அப்போ விளக்குமாறு வச்சு செம்ம அடித்தாலும் என்ன செய்வ? நீ ஆராய்ந்து பார்ப்பாய். இன்றைக்கி ஒரு புருஷனுக்கு கட்டளை கொடுக்குறேன், 4 அடி விளக்குமாறு வச்சு அடிக்க. அப்போ உன்னுடைய பொறுமை எங்கே என்று பார்க்க வேண்டும். அங்கேயும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏன் அடித்தார், எதற்கு அடித்தார், எப்படி அடித்தார், எதற்காக அடித்தார் என்று ஆராய்ந்து பார்த்தால் திரும்ப அடிக்க தோணாது இல்லையா? திருந்ததற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இல்லையா? எல்லாவற்றும் ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனும் இன்று நம்முடைய சரீரங்களில் ஒரு வேதனையை, ஒரு வலியை, ஒரு வியாதியை, ஒரு சாபத்தை, ஒரு பாவத்தை, ஒரு பிசாசை, ஒரு சர்ப்பத்தை அனுப்பியிருக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே எடுத்து நிற்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் இதை செய்தீர், எதற்காக செய்தீர், நான் என்ன செய்யணும், எதில் திருந்த வேண்டும், எங்கே பின்வாங்கி போனேன் என்றுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன் இன்னெல்லாம் கேட்கக்கூடாது. நிறைய அப்படி தான் கேட்பான். என்ன பாவம் செஞ்சேன்? முதல் கேள்வி. பாவ கணக்கு அவர் பார்க்க ஆரம்பித்தா பட்டியல் நின்று போயிடும் இல்லையா? நம்ம அறிந்தும் பாவம் செய்வோம், அறியாமலும் பாவம் செய்வோம், சொல்லாலும் பாவம் செய்வோம், செயலாலும் பாவம் செய்வோம், கண்ணாலையும் பாவம் செய்வோம், இச்சையினாலும் பாவம் செய்வோம். எத்தனை பாவ கிடங்கு நம்ம எல்லாம் ஒரு பாவ கிடங்கு என்று சொல்லலாம். ஆகவே தேவனை எதிர்த்து நின்று பேசக்கூடாது. அவர் விசுவாச பரீட்சை ஏற்படுத்தி பிறரை வைத்து துக்கத்தை நம்முடைய சரீரத்திலோ உள்ளத்திலோ வைத்தாலும் கூட விசுவாசத்தில் பொறுமை கொண்டிருந்தால் இந்த உலகம் நம்முடைய காலடியில் நிற்கும். உற்சாம கையை தட்டலாம். அடுத்தபடியாக சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. யாராக இந்த சோதனையை சகிக்கிறது? அளவுக்கு அதிகமாக துன்பத்தை யார் சகிப்பது? அளவுக்கு அதிகமாக வலிகளை யார் சுமப்பது? நம்மளால் முடியாது என்று கலங்குகிற ஒரு காலகட்டம் வரும். உடம்பு முழுவதும் வலி என்று வைத்துக் கொள்வோம், உடம்பு முழுவதும் தீராத பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். உடம்பு பார்ப்பதற்கு கேவலமான ஒரு அடையாளங்களை சரீரத்தில் வெள்ளையாக வெளிப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இல்லை நம்முடைய கரங்களிலே குஷ்டம்தான் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். இல்லை என்றால் மூலவியாதியால் அவதிப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இல்லை என்றால் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனையால் துக்கப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் சோதனையை சகிக்கிறோமா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், நோன்னா நோ சொல்லுங்கள். இவ்வளோ பிரச்சனை சொல்லியிருக்கிறேன், அதில் கொஞ்சம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? இப்போ நம்ம சோதனையை சகிக்கிறவர்கள் அல்ல. சோதனையை சகிக்காமல், நம்முடைய சரீரம் சகிக்காமல், உள்ளம் சகிக்காமல், நம்முடைய வாயிலிருந்து தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வரைக்கும் புறப்படுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அப்போ பாக்கியவானாக மாற வேண்டுமானால் எப்பேற்பட்ட உபத்திரங்கள் உங்களுக்குள்ளே வந்தாலும் சோதனையை சகித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. சகித்தும் விசுவாசத்தில் பொறுத்தும் வாழ்ந்தால் நமக்கு இந்த உலகம் மிகவும் நமக்கு எளிமையாக இருக்கும் வாழ்வதற்கு. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவகீடா சோடம் நேரா என்ன பேரின்பம். ஜீவகிரீடா சோடம் நேரா என்ன பேரின்பம்.
தொல்லைகளுன்னை சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தொல்லைகளுன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்ல சேர்ந்து போகாதே மனமே. உற்சாகமா கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தரை தேடு, வாக்களித்த தேவனை நீ பாடி துதி. துக்கத்துக்கு ஏதுவான மரணம் வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? தேவனை தேடுவதில் சோர்ந்து போகக்கூடாது. உலகத்தை நாடினால் துக்கம்தான், தேவனை நாடினால் சந்தோஷம்தான். ஆனால் அந்த உலகத்திலே வாழும்போது சகல உபத்திரங்கள் நம்மை தொடும் பொழுது நாம் தவறான சிந்தனைகளுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. தவறான சிந்தனைகள். சிலர் நினைப்பாங்க, சகித்து கொள்ள முடியல, செத்து போயிடுவோம்னு சொல்லுவாங்க. இந்த கடன் என்றைக்கு தான் தீரும், செத்து போன என்ன அப்படின்னு யோசிப்போம். அல்லேலூயா. ஆகவே சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ எந்த மட்டும் ஒரு மனிதன் சோதனையை சகித்து கொள்ளுவான்? கர்த்தர் தொடும் வரைக்கும் சகித்து தான் வாழ வேண்டும். உற்சாகமா கையை தட்டுங்க. என்றைக்கு அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அது வரைக்கும் சோதனையை சகித்து கொள்கிறவன் தான் பாக்கியவான், சோர்ந்து போகிறவன் அல்ல. சிலர்லாம் சோர்ந்து போவாங்க, அதுவும் குறிப்பாக லேடிஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. ஆண்கள் சொல்லுவாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி தானே? நமக்கெல்லாம் ஆண்களுக்கு என்ன மந்த இருதயம், முரட்டு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? என்ன பிரதர், எது வந்தாலும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு உண்டு. செத்த வீட்டில் பாருங்கள், பெண்கள் எல்லாம் அழுதுகிட்டே இருப்போம், ஆண்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருப்போம், இல்லையா? சொந்தக்காரன் செத்தாலும் சரி, எவன் செத்தாலும் சரி. ஆண்களுடைய கேரக்டரே வேறு, பெண்களுடைய கேரக்டரே இந்த ஏவாள் கேரக்டர் தான், சரிதானா? அவை பலவீனமான பாண்டங்கள் இந்த பெண்கள் தான். வேதமே சொல்கிறது, பெண்கள் பலவீனமான பாத்திரங்கள். ஆனாலும் அதிகமாக சாப்பிடுவதற்கு பெரிய வசதியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், வயரை கொடுத்துருக்கிறார், இல்லையா? ஆண்கள் சாப்பிடுவதோட எவ்வளோ சாப்பிடுவாங்க? குறை சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். தட் சயின்ஸ். என்ன பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரதர்? புரியல. ஆண் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பெண் பிள்ளைங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. அது ஏன் பிரதர்? உங்கள் பொண்டாட்டியும் அப்படி தானே? உங்கள் பொண்டாட்டி அப்போ நீங்கள் இல்லாத நேரம் இருக்கிற இட்லி எல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க போல இருக்கு, அப்படி தானே சிஸ்டர்? சாயங்காலம் அப்படி இருக்கும், அப்போ குடல் வியாதி உங்களுக்கு. பொதுவாக நார்மல் பெண்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள், அது இயற்கையினுடைய அமைப்பு. ஏனென்றால் ஆண்களுக்கு கர்ப்பபாத்திரம் இல்லை, பெண்களுக்கு கர்ப்பபாத்திரம் இருக்கிறது. இதுதான் என்னுடைய ரகசியம். அல்லேலூயா. ஆகவே அதிகமாய் பெண்கள் சாப்பிட வேண்டும். அவைதான் ஆண்கள் பெண்கள், பழைய காலத்து பெண்கள் என்ன செய்வார்கள்? ஆண்கள் சாப்பிட்ட மிச்சத்தையும் கூட சாப்பிடுவாங்க. யாருக்குன்னே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க நம்ம வரதுக்கு முன்னாடி, இல்லை பிரதர்? அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு வைக்கிறத மிச்சத்தையும் அவங்க காலி பண்ணிடணும், வேஸ்ட்டாக போகிறது நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுன்னு. ஆகவே எனிவே அதிகம் சாப்பிடுவது பெண்கள் தான். ஆனால் அதிக பலவீனம் இருப்பதும் அவர்களுக்குத்தான். ஏன்? அது சரீர பலவீனத்தை நான் சொல்ல வரல, உள்ளத்தினுடைய பலவீனம். ஆண்களுடைய பலன் வேற.